நியூ இயர் ஸ்பெஷல் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா கையால் செய்த ஆட்டு பிரியாணி தான். சட்டியை வச்சுக்கலாம். மைசூரமோட வெட்டை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? வெளிநாட்டு வெட்டு. வெளிநாட்டு வெட்டு, அது உள்நாட்டு வெட்டு இல்லை, வெளிநாட்டு வெட்டு. பெரிய வெங்காயம் கட் பண்ணது, கருவேப்பிலை, ரம்பை, இது வெள்ளைப்பூடு, இது போஞ்சி, கரட்டு, பச்சை மிளகாய், தக்காளி பழம். வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி பழம் போடணுமா? வெள்ளைப்பூடு போட்டு சாமி கொண்டா கறி டேஸ்டாக இருக்கும். கடைசியா ஏலக்காய் கருவேப்பிலை முடிச்சது தூவி விடுவோம். இன்னும் பாடிசமாக இருக்கும். கம்பியா கொண்டு ரூபாய் நீ சேர்த்து சாப்பிடு. ஓ எப்படி தீக்கி? செம்ம டேஸ்ட். அப்ப என்ன வளையல் வாங்கி போடுவியா? வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. ஓகே, முதல்ல எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்றோம். என்ன ஓகே, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஓகே, இனிய பதினாறு அனைவருக்கும், அனைத்து உள்ளங்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கு எங்களோட வீட்டில் ஆங்கில புத்தாண்டு ஸ்பெஷல் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நியூ இயர் ஸ்பெஷல் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா கையால் செய்த ஆட்டு பிரியாணி தான். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த ஆட்டு பிரியாணிக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இந்த ஆட்டு பிரியாணியில் ஸ்பெஷலே உண்மையில் ஆட்டு கறி தான். ஸோ கறியும் அண்டு பிரியாணியும். ஸோ மற்றதெல்லாம் நார்மலாக இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னக்கா? கரட்டும் போஞ்சி வெள்ளைக்கறி. அண்ட் இது சிக்கன் குழம்பு. அண்ட் இங்கே பருப்பு வெள்ளைக்கறி. அண்ட் இங்கே சம்பல். ஓகே, என்ன சம்பல்? தக்காளி சம்பல். ஓகே, ஸோ அவ்வளோ சேர்த்து தான் இன்னைக்கு இந்த ஆட்டு பிரியாணி ஸ்பெஷல். ஸோ இந்த ஆட்டு பிரியாணியை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் காண்பிக்க போகிறோம். என்ன ஸோ நீங்களும் வீட்டில் ஈஸியாக சமைக்கக்கூடிய ஒரு சாப்பாடு தான் இந்த கறி அண்ட் பிரியாணி. அதை நாங்கள் எப்படி பண்ணுறோம் இலகுவாக, அதான் ஈஸி தான், ஈஸி. ஸோ இலகுவா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் காண்பிக்க போகிறோம். ஸோ இதோட ரெசிபியை பார்க்கணும் அப்படி சொன்னால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோவை முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்கள தான் முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா மரக்கறியெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணி எடுக்க போகிறாங்க. இப்போ என்னென்ன மரக்கறியை அம்மா க்ளீன் பண்ண போகிறீங்க? போஞ்சிக்காய், கரட்டு, வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி, கொச்சிக்காய், கருவேப்பிலை, ரம்பை. அதாவது அம்மாவோட பேச்சு வழக்கு சில பேருக்கு விளங்காமல் இருக்கலாம். அதாவது இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தான் மோஸ்ட்லி விளங்காமல் இருக்கும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி, அதே மாதிரி மிளகாய், பச்சை மிளகாய், அங்கால இஞ்சி, அங்கால ரம்பை இல்லைன்னு சொல்லுவோம், அங்கால கறிவேப்பிலை, அண்ட் அதே மாதிரி பூண்டு, அங்கால பெரிய வெங்காயம் அண்ட் போஞ்சி, அது மாதிரி கேரட். ஓகே, ஸோ இப்போ என்னென்ன கறி பண்ணுற ஐடியாமா இருக்குது? பிரியாணிக்கு. ஓகே, பிரியாணிக்கு இது நம்மளுக்கு மட்டன் பிரியாணி தான். அதாவது ஆட்டு பிரியாணி சமைக்க போகிறோம். அண்ட் ஆடு சாப்பிடாதவங்களுக்கு சிக்கன். ஸோ ஆடு விட்டு யார் சாப்பிட்றது இல்லை? அத்தான் சாப்பிட்றதில்ல, பிள்ளைகள் 2 சாப்பிடல, நம்ம 3 பேரும் சாப்பிடுவோம். ஸோ எங்களுக்கு ஆடு ஓகே. அண்ட் மற்ற வெஜிடபிள், அதாவது மரக்கறி என்னென்னு? மரக்கறி, கரட், போஞ்சி, பிரட்டல். ஓகே, ரசம் வைக்க போகிறோம். அதாவது தக்காளி பழமெல்லாம் போட்டு நாங்கள் ஒரு ரசம் வைப்போம். வளமையாக பிரியாணி பண்ணால் நாங்கள் ரசம் வைக்கிறோன்னு சொன்னால் பார்ட்ஸ் கறி வைப்போம், அதாவது கிரேவி மாதிரி. அண்ட் இப்போ வெஜ்ஜில் சமைக்கிறதா பார்த்தீங்கன்னு சொன்னால் போஞ்சியும் கேரட்டும் பிரட்டல்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்லுவோம்? பிரட்டல்னு சொன்னால் பிரட்டல்னு தான் சொல்லுவோம். அதுக்கு எப்படி சொல்லுவோம்? ஆமாம், மாசி அதில் போட்டு பிரட்டி எடுப்போம். அதுக்கு நீங்கள் வறுவல்னு சொல்லலாம். இன்னும் உங்களோட பேரை நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். நாங்கள் இப்படி தான் சொல்லுவோம். ரைட், ஓகே. அம்மா கடைன்னு ஒரு பக்கம் இந்த வேலையை பார்க்க, அக்கா இன்னொரு பக்கம் சிக்கனையும் மட்டனையும் க்ளீன் பண்ணி எடுப்பாங்க அவங்க இன்னொரு பக்கம். சிக்கன் அப்போ மட்டனை க்ளீன் பண்ணியாச்சா? இதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு தான் க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்தா அதுக்கு பிறகு மட்டும் தொடங்கலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கேரட்டு போஞ்சியெல்லாம் வந்து நுவரேலியா ஹட்டன் பக்கமெல்லாம் வந்து பயங்கர விலை மலிவு. அந்த பக்கம் நுவரேலியாலாம் நல்ல விலை குறை. என்ன கால் கிலோ 350 போஞ்சிக்கா? கரெக்டு அரை கிலோ 200. வெங்காயம் 1 கிலோ 250 பெரிய வெங்காயம். என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கம் வந்து ஒரு கொம்போ பாக்ஸ் எப்படி சொல்கிறது, ஒரு பேக்கேஜ் மாதிரி தான் வந்து ஒரு சொப்பைன் பேக்கில் வந்து கரெக்டு லிங்ஸு கோவா அதெல்லாம் போட்டு 500 விற்பாங்க. உருளைக்கிழங்குலாம் வந்து சரியான மலிவு லாபம். அது 2 பெரிய கரெக்டு போட்டிருப்பான், சாரி இது என்ன சொல்ல கோவா போட்டிருப்பாங்க 2 பெருசு. அண்ட் அதே மாதிரி லீக்ஸு ஒரு 5 கிட்ட லீக்ஸு கிட்ட, அப்புறம் ஒரு 5 கேரட்டுக்கிட்ட, அப்புறம் ஒரு 10 சின்ன சின்ன உருளைக்கிழங்கு அப்படிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. அது லாபம். அப்படி ஒரே சொப்பினுக்குள்ள எல்லா மரக்கறியும் இருக்கும். 500 தான். ஆனால் நீங்கள் வேண்டிட்டு வரையில, நாங்கள் பைக்குன்றதுனால வேண்டலை. என்ன சொன்னீங்களா? இவ்வளோ வேணா இதோட நம்ம வீட்டில் விளையிற கொத்தவரக்காவும் பைத்தங்காயும் பிரச்சனை போல இருக்கு. கொத்தவரக்காய் அது அரை கிலோ கொத்தவரக்காய் 3 மரத்தில் அரைச்சது. ரைட். எல்லாம் கட் பண்ணி எடுக்க போகிறோம். அம்மா இப்போ தான் சின்ன சின்னதாக எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிருக்காங்க. என்ன இனி கட் பண்ண போகிறாங்க. சரி. அம்மா எப்போவுமே வந்து இந்த பிரட்டலுக்கு வந்துட்டு ஒரு டிசைன் வச்சுருப்பா. அப்படித்தான் வந்து வெட்டுவாங்க. அதாவது அந்த ஒரு குறுக்கு மாதிரி. ஏன்னா பிரட்டலுக்கு அப்படித்தான். குழம்பு கொண்டா ரவுண்டாக வெட்டினா சரி. குழம்புக்கு ரவுண்டு, பிரட்டலுக்கு எப்படி, சுண்டலுக்கு இது சுண்டல தான். சுண்டல அது பாய்த்தங்காய் சுண்டறது. மாசியும் சேர்க்க போறீங்களா அதுக்குள்ள? இது என்னதுக்கு? இதுவும் பிரட்டலுக்கு தானே? பிரட்டலுக்கு தான். அப்படி சின்ன சின்னனா வெட்டணும். கட் பண்ணி போட்டு சின்ன சின்ன வெட்டினா சரி. நல்லா இருக்கு. இப்படித்தான் நம்மள்ட்ட மெதட்டும். நான் இப்படி தான் வெட்டி நீட்டா விட்டுறது. அது பிரியாணிக்கு மேலே தூவுறதுக்கு. பாபா எங்கே போக சரியா? அவங்க கூட்டால் இப்படி விட்டாச்சு காலையில் ஃப்ரெண்டோட விளையாட. இங்கே வரங்க இப்படித்தான் ஆளு வேலை. மேலே ஏறி கதவு கேட்ட திறக்கிற இப்படி ஏறி அப்படி மெதிட்ட பாரு ஏறி திறக்கிற. அப்படி போய் வெளியில் விளையாடுற வார அவன் பக்கத்து விட்டு படியும். நீ அந்த 2 பேரும் தான் ஃப்ரெண்ட், ஒரே வயசு தான் 2 பேருக்கும். ஒருமே தான் படிக்கிறேன். அப்படி வெட்டி எடுத்துட்டு இப்படி வெட்டி எடுக்கிறேன்னு இதுக்கு பேசாமல் கட்டரால் வெட்டிக்கலாம் போல இருக்கு. அது இப்படி வெட்டாலே கட்ட வேலை கூடாமல் போகும். ஓகே, மருமகள் ஐஸ்கிரீம் கேட்டிருக்காங்க. ஐஸ்கிரீம் மட்டும் கொடுக்க போகிறோம். ரோஜா தான் இருக்கு. யாரா இருக்கோ ஃப்ரெண்டுக்கு கொண்டு வர. இடத்துலையும் பசங்க நின்றாங்க. ஒன்றுக்கும் பசங்களுக்கும் வண்டி கொடுத்தாச்சு. ரைட் மதர், ஐஸ்கிரீம் சாப்பிடு. அக்காவுக்கு இருக்கு கவனம். நான் முன்னாடியே வந்து காண்பிச்சிருப்பேன். எங்களோட வீட்டு தோட்டம் பார்த்துருப்பீங்க. சின்னதாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டு வச்சுருக்கிறோம். போட்டு வச்சுருக்கேன்னு சொன்னால் நான் இதுக்குள்ள உண்மையில் மினக்கிறத உண்மையை சொல்லி ஆகணும். அம்மா அண்ட் வந்து அத்தா 2 பேரும் தான். ஸோ இங்கே வெண்டி நான் போன வீடியோவில் காண்பிக்கும் போது சின்னதாக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டுது. அவன் வந்து இது கொச்சி, வெள்ளை கொச்சின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி இது அந்த உப்பவியல் அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது புளிக்கறின்னு சொல்லுவாங்க, புளித்தண்ணி கறியை அதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் பயங்கர காரமாக இருக்கும். இதோட பேர் வந்து கொச்சி தான். அதாவது இது கேரளாவுக்குரியது வந்து இந்த வெள்ளை கொச்சி. அதே மாதிரி காந்தாரி கொச்சா அதெல்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் கிட்டே இருந்தது, இப்போ காணலை காந்தாரி கொச்செல்லாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பயிற்றங்காய். இது வந்து பயிற்றங்காய் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவத்த பயிற்றங்காய் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் மார்க்கெட்டிலலாம். அதே மாதிரி பச்சையும் வந்து இருக்குது. இது வந்து நல்ல பெருசாக நீட்டுட்டு இங்கே வரைக்கும் வளர்ந்து வரும். நல்ல பெருசாக வளரும், இன்னும் வளரும் இது. ஸோ அங்கெல்லாம் வந்து சரி, அதெல்லாம் நான் போன வீடியோவில் வந்து காண்பிச்சிருப்பேன். அண்ட் வாழை, இது வந்து இதர வாழை கொல்லை போட்டு அதெல்லாம் பெருசாக இருந்தால் வந்து வெட்டியாச்சு. இப்போ சின்னதாக இருக்குது. அண்ட் இது வந்து குப்பைக்கீரை. இது வந்து கடை வாங்கம்மா அம்மா கருவாடு போட்டு செம்மையாக இருக்கும் காலையில் சுடு சோறுக்கு சாப்பிட்றதுக்கு. அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒளிஞ்சிருப்பார் கறிவேப்பிலை. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பொன்னாங்கண்ணி. அதே மாதிரி அப்படியே எங்கிட்டு இது ரம்புட்டான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துட்டுருக்குது. ஸோ இது அந்த
பாய்த்தை பாருங்க, இதுக்குள்ளெல்லாம் காய்ச்சி கிடக்குது. அப்படியே இந்த பக்கம் நிற்கிற வண்டியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வண்டி காய்ச்சிட்டு இந்த நிற்கிது பாருங்கள். அண்டு இது வந்து சுரக்கொழுந்து, அதாவது சுரக்காய் இது. ஸோ அங்கே ஒரு பிஞ்சு பிடிச்சிருக்குது. ஓகே. அண்டு இதைத்தான் வந்து அம்மா காந்தாரி கொச்சின்னு சொல்லுவாங்க. சைஸ் வந்து இவ்வளோ தான், இத்தனூண்டு தான், இதுக்கு மேலே வளராது, சின்னது தான். ஆனால் இப்போ நல்ல காரமாக இருக்கும். இங்கே பாருங்க, இதுதான் சைஸ் இதுதான், சின்னொன்று. நம்மளோட ஒரு அரை இன்ச்சு கணக்கு தான் அது. இது காந்தாரி கொச்சி, கேரளா குறி தான். இந்த இங்கே ஒரு வாழை. ஸோ நான் சொன்னேனே கொத்தவரை வீட்டை நேற்று சமைச்சிருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. அது சொன்னால் இதுவும் நல்ல பெரிய சில கொத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன சைஸாக இருக்கும். ஆனால் இது வந்து நல்ல பெருசாக இருக்கும். அந்த குப்பைக்கீரைலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே அம்மா நோண்டி எடுத்துட்டாங்க. மேலே கீழே இருக்கிற அடி இருக்குது, அந்த அடியிலேருந்து மறுபடியும் துளிர் விட்டு இதோ இப்படி வந்து அடி அழகாக வளர்ந்து வரும். அது இந்த பயித்தை பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்குது, சிவப்பாக இருக்கிறதுனால. அதில் நைட்டில் கொச்சி வல்ப்பு போட்டு விட்ட மாதிரி அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அப்படி காய்ச்சி குழுங்கும் போது அம்மா நைட்டுலாம் வந்து ஆஞ்சிருக்காங்க, அதனால் இப்போ குறைய இருக்குது. ஆஞ்சுதுன்னு சொன்னால் பறிக்கிறது, அதை வந்து ஆஞ்சிட்டு சொல்லலாம். அதாவது என்னென்னு சொன்னால் இந்தியாவில் இருந்து பேசக்கூடிய சில பேர் வந்து சொல்லுவாங்க, தம்பி நீங்கள் பேசுகிறதுல வந்து பல ஸ்லாங் வந்து எங்களுக்கு விளங்க மாட்டேங்குது, எதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்லி. பட் இருந்தாலும் உங்களோட காணொலி எல்லாமே விரும்பி பார்ப்போம் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க. அதில் இப்போ சில பேர் வந்து சொல்லுவாங்க நான் பேசுகிறது வந்து ஓரளவுக்கு நார்மலாக விளங்க அப்படி சொல்லி. உண்மையில் நான் பேசுகிறது வந்து நிறைய பேர் வீட்டில் பேசுவாங்க, கண்டபடி திட்டுவாங்க, தம்பி நீ யாழ்ப்பாண தமிழில் பேச மாட்டேங்கிற, ஏன் தம்பி மட்டக்களப்பு தமிழில் பேச மாட்டேங்கிற அப்படி சொல்லி. உண்மையில் எல்லா பேருக்கும் விளங்கணும் அப்படி சொன்னால் பொதுவான ஒரு ஸ்லாங்கை வந்து யூஸ் பண்ணி தானே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ மூவியை பாருங்கள், இப்போ தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள்லாம் வந்துட்டு அதில் பேசுகிறவங்க வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக் உரிய ஸ்லாங் வந்து பேச மாட்டாங்க. அது படத்தில் பேசுகிறதுக்குன்னு சொல்லி ஒரு பாணி இருக்குது. ஸோ அப்படி தான் பேசுவாங்க. பட் வந்து ஒரு ஊரை மையப்படுத்தி எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தூத்துக்குடி, சென்னை, இல்லைன்னு சொன்னால் மதுரை, அப்படி அதை வந்து மென்ஷன் பண்ணி எடுக்க போகிறாங்கன்னு சொன்னால் அதில் வந்து அந்த ஸ்லாங்கை வந்து யூஸ் பண்ணிக்கொள்வாங்க. அண்ட் ரேடியோவில் அண்ட் அதேமாதிரி டிவி சேனலில் வேலை செய்கிறவங்களாம் வந்துட்டு பொதுவாக காமனாக வந்து அவங்களுக்காக பேச வேண்டிய ஒரு ஸ்லாங் இருக்கும், அதை யூஸ் பண்ணி தான் அவங்க. இப்போ ரேடியோவில் பேசுகிறவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் பேசுகிற மாதிரியோ, கண்டியில் பேசுகிற மாதிரியோ, மட்டக்களப்பில் பேசுகிற மாதிரியோ பேச மாட்டாங்க. அவங்களுக்குன்ட்டு சொல்லி ஒரு தனி ஸ்லாங் இருக்கும். ஸோ அப்படி தான் பேசுவாங்க. அப்படி தான் நானும் ரேடியோவில் ஒர்க் பண்ணும்போது பேசுகிறேன். அதுக்கெல்லாம் இப்போ கண்டபடி பேசிகிட்டு இருக்காங்கப்பா, அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். கண்டினியூவாக நம்ம சமையலுக்குள்ளே போகலாம். அப்படி சொல்ல மறந்துட்டேன், போன வாட்டி இந்த பூவை காண்பிச்சனோ சொல்லி தெரியாது உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதெல்லாம் அம்மாட வேலை தான். எங்கேயாச்சும் மரக்கண்டு வேண்டி கொண்டு வச்சுருவாங்க அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சவங்க யாருக்கிட்டையாச்சும் இந்த மரக்கண்டுகள் இருக்குன்னு சொன்னால், அந்த பூ மரக்கண்டுகள் இருக்குன்னு சொன்னால் வெட்டி கொண்டு அடியை வச்சு எப்படியோ தலைக்கு வச்சு எடுத்துருவாங்க, தப்பிக்க வச்சு எடுத்துருவாங்க. அண்ட் இந்த ரோஜாவெல்லாம் வந்து நட்டு வச்சது அம்மாவோட வேலை தான். ஆனால் இந்த கீரையை நான் போன வீடியோவில் காண்பிச்சிருப்பேன், கொஞ்சம் சின்னதாக இருந்திருக்கும், இப்போ வளர்ந்துருக்கும். ஆனால் இதை எப்படி நட்டு பிரித்து வச்சது வந்து இந்த கீரையெல்லாம் வந்து அத்தானோட வேலை. நாங்கள் வல்லாறு அதெல்லாம் போன வீடியோ காண்பிச்சிருப்பேன். அண்ட் இங்கே மஞ்சள். ஸோ மஞ்சளா இஞ்சியா? அம்மா அது மஞ்சளா இஞ்சியா? மஞ்சள். ஓகே, மஞ்சள் நட்டுருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் இங்கே தான் சாமி வச்சு வழிவிடுவோம்னு சொல்லி. இதெல்லாம் சப்போஸ் போன வீடியோ பார்க்காதவங்க வந்து இதை பார்த்துக்கொள்ளலாம்ல. நான் மறுபடியும் எல்லாத்தையும் காண்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் வந்து இங்கே வந்து அத்தி அது சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே ஜம்பு, மாமரம், அந்த பக்கம் ரம்புட்டான்னு சொல்லி எல்லாமே இருக்குது, சகலதும் இருக்குது. இந்த இங்கே தேசி, என்ன தான் தேசி எங்கள் வீட்டில் வச்சாலும் தேசியும் பழமரமும் உருப்படவே மாட்டாது. மாமரமாச்சு ஓரளவுக்கு வளர்ந்து வந்து காய்ச்சிரும். ஆனால் அந்த பக்கம்லாம் பின்பக்கம்லாம் காய்ச்சிருக்குது. ஆனால் இந்த பக்கம் பழவுக்குள்ள எந்த பக்கம் வச்சாலும் அந்த பலாமரமும் தேசி மட்டும் எங்கள் வீட்டில் வந்து தப்பாது, அப்படியே செத்து போயிடும். வெட்டுறனாலும் மறுபடியும் நட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ரைட். என்னம்மா? ரம்பையும் எங்கட வளவுக்குள்ள அந்த நாங்கள் எல்லாமே இருக்குது எங்களோட வளவுக்குள்ள. கொஞ்சம் கொஞ்சமாக கறிவேப்பிலை. ஆனால் இது கடையில் ஒன்று கறிவேப்பிலை, ஆனால் எங்கள்ட விட்டையும் இருக்குது. அது சொன்னால் அதை வளர விட்டா தானே. சின்னதில் இருக்கும்போதே நோண்டி அக்காட வேலை என்ன எடுத்துருவாங்க. ஆனால் விட்ட கறிவேப்பிலை இருக்கு, ரம்பை இருக்கு, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நாட்டி வச்சிருக்கு தேவையான அளவுக்கு. வளவு பெருசா இல்லை, அதனால இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணுறோம். சரி, இதெல்லாம் வெட்டியாச்சு. ஓகே, அதெல்லாம் இஞ்சியும் கேரட்டும் சரி. நீ தக்காளி பழத்தை வந்து வெட்டுவாங்க. தக்காளி எதுக்கு? தக்காளி ரசத்துக்கும் குழம்புக்குமா? ஓகே, அதாவது ஆட்டுக்கறிக்கா இல்லை சிக்கனுக்கா? சிக்கனுக்கு. ரெண்டுத்துக்கும் பிரட்டலுக்கு சிக்கன் கறிக்கெல்லாம் அப்படி தான் வெட்டுறதா? சம்பளுக்குன்னா வட்டமாக வெட்டுறது என்ன அப்படியே? வெங்காயம் போட்டு சாம்பலுக்குண்டா தான் ரவுண்ட் வெட்டுவோம். ஒவ்வொரு சமையலுக்கு வந்து ஒவ்வொரு
ஆங்கிளில் வந்து கட் பண்ணி எடுக்கணும். மகேஸ்வரி அம்மா செய்வோம் அதெல்லாம் வட்டியாக அழகாக டிசைனாக வெட்டி நாங்கள் டிசைனாக தான் வெட்டுவோம். அதோட டிசைனை மகேஸ்வரி அம்மா வெட்டுவாம்மா. உங்களுக்கு தெரியாது மகேஸ்வரி அம்மாவோட வெட்ட பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அது அங்கே வெளிநாட்டு வெட்டு. வெளிநாட்டு வெட்டு, அது உள்நாட்டு வெட்டு இல்லை, வெளிநாட்டு வெட்டு. சட்டியை வச்சுக்கலாம். ரைட். சூடாகிறதுக்கு அப்புறம் மாஜரின் பூசினா தான் அந்த பிரியாணி அரிசி வந்து சட்டியில் ஒட்டாது. ஒவ்வொரு சோறு ஆയിരിக்கும் வடிவா பார்க்குறது நீட் அழகாக இருக்கும். சட்டிக்கு அப்புறம் மாஜரின் பூசிட்டு தண்ணி அளவுக்கு வச்சுட்டு கொஞ்சத்துக்கு அப்புறம் அரிசி கழுவி போடும். நல்லா ஹீட் ஆகிட்டு போல இருக்குண்ணே. வீட்டை கொஞ்சம் குறைங்களே. சரி தண்ணி ஊற்றினா சரி. தண்ணி ஊற்றினா சரி. தண்ணி வேணா இழுத்து வரணும். 5 சுண்டு அளவுன்னா தண்ணி தெரியும். எத்தனைக்கு? இந்த ரேக்கு வரணும். எவ்வளோ? 5 சுண்டு அரிசிக்கு. 5 சுண்டு அரிசிக்கு இந்த ரேக்கு வச்சா நம்ம தண்ணி ஊற்ற தரணும் செய்யும் தேவையில்லை. சோறு அதில் பாடல செஞ்சு கிண்டி விட்டா மட்டும் சரி. ரைட். பிரியாணி வந்து மஞ்சள் போட்டு சமைப்பாங்க, மஞ்சள் போடாமலும் சமைக்கலாம். நம்ம மஞ்சள் போட்டு சமைப்போம். ரம்பையே இப்பயே போட்டு விடுறதா? இல்லை நான் சோறு இதுக்குள்ளே தாளிச்சு வச்சு இந்த காஜு பிளேம்சி நீலக்காய் காஜு கலர் பிளேம்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கலராக இருக்கும். இந்த நேரத்தில் போட்டோம்னு சொன்னால் இந்த கலர் வந்து இது பார்க்க அழகு இல்லாமல் இருக்கும் பிரியாணி அரிசின்றது. இது எளிதான சிம்பிளான வேலை. பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சமையலுக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் பாய்க்கிறதா ஃபுல்லா? பிரியாணி பெரிய வெங்காயம் போட்டால் தான் நல்லா இருக்கும். பெருசு போட்டா. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ ரம்பையில், அதாவது இங்கே இது போஞ்சி கரெக்டு அண்ட் அதே மாதிரி தக்காளி அண்ட் அங்கே வந்து வெங்காயம்லாம் ரெடி. ஓ சரி. அப்பம் தண்ணி ஹீட்டாகி முட்டையாக வருது. உப்பு போடுவோம். வேணே தேவையான அளவு உப்பு போடுவோம் நம்ம. ரைட். ஐடின் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன். நல்ல உப்பாக தான் இருக்கும் போல. அப்படி வராது பாரு. அப்படி சமைச்சு சந்திக்க என்ன பிரியாணி இதோ சாப்பிடாம சொல்றாய் அக்கா. சேர்ந்து அரிசி கழுவி வந்தாச்சு. அரிசி தண்ணியில் அம்மாவடியை வடிச்செடுக்கணும். அது என்ன அரிசி? பிரியாணி அரிசி. வெளியால சமைக்கும் போது என்ன வருதுன்னு தெரியுமா? சின்ன பிள்ளைல கூட்டாஞ்சோறு ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒரு ஆள் உப்பு கொண்டு வரேன்னு சொல்றேன். ஒவ்வொரு சாமான் எடுத்து போனா நாங்க சேர்ந்து இருந்து சமைச்சு சாப்பிடுறோம். அது ஞாபகம் இருக்கு. ஒரு வீட்டுல பின்னால தேவாரம் படிச்சிருக்கும் போது பக்கத்து வீட்டு பிரதர் வந்து இவங்க தேவாரம் படிச்சுட்டு இருந்த அது எப்படின்னா மீன் கறி சமைச்சு வச்சுட்டு தேவாரம் படிச்சுட்டாப்பா. இவங்க கண்ணை மூடி தேவாரம் படிச்சு முடிச்சு முன்னுக்கு மடையை பார்த்தா ஒன்றும் இல்லை, எல்லா தேவாரம் தூக்கிட்டு போயிட்டா. பேரெல்லாம் மென்ஷன் பண்ணல. அது இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா சப்போஸ் தெரியும். சந்தோஷமியா பேரெல்லாம் ஒரு காலம். அது ஒரு காலம். பாட்டே இருக்காதுல. இது எத்தனை? 5 சுண்டா? 5 சுண்டு. 5 சுண்டு. ரைட். இஞ்சி அண்டு பூண்டு 2 சின்ன சின்ன அரைஞ்சிட்டு கொத்தினா ஈஸியாக கொத்தி போடும். வந்து மட்டன் தண்ணி ஒரு சமைப்பாங்க சப்ட் இல்லாம இருக்கும்ல. அது என்ன காரணம் தெரியுமா? விஷயம் தெரியாம சமைக்கிறேன். என்ன செய்யணும்? இதுக்கு இஞ்சையும் கொச்சிக்கத்தூளும் உப்பையும் போட்டு அமர்த்தி வைக்கணும் கொஞ்ச நேரம்.
அப்படி கூட போட்டுறா அப்புறம் நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் நல்லா இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு. ஃபஸ்ட்டுக்கு அவிய விடணும் வேணா இப்போ அமர்த்தி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் அவிய விட்டால் அவிஞ்சி வரும். கொஞ்சத்துக்கு பிறகு தாளிச்சு இதையும் போட்டு கொஞ்சமாக பால் விட்டு சரி கொதிச்சு வருதுண்ணே. வெந்துட்டுண்ணே சோறு. ஓகே, இங்கே அம்மா தேங்காய் திருவுறாங்க. இங்கே ஒரு ஆள் சொல்லிப்படுது. என்னவா சொன்ன நீ இவ்வளோ நேரத்துக்கு? சும்மா தான் பாருங்க நீங்கள் பசி எடுத்துட்டோம். ஆட்டுக்கறியும் கோழிக்கறியும்ன்றதும் பசி எடுத்துட்டு வாவாவுக்கு என்னவா? வாவாவுக்கு தான் கோழி என்ன? அப்பாவுக்கும் அப்பாவுக்கும் கோழி. அவ ஆடு சாப்பிடல வேணாம். சாப்பிட்டா நீ நல்லா இருந்த. அதான் நடுவில் இந்த பள்ளம் விழுந்துட்டு போலண்ணே. ஈ காட்டோ 2 பேரும் ஒரே வயசு ஒரே கிளாஸா? 2 பேரும் ஒரே கிளாஸா? 6 இதில் கூட படிக்கிறேன். என்ன சரியா? எல்லாரும் படிக்கிறேன், நல்லா படிக்கிறேன். ரைட், ஓகே. சண்டை போடுறா 2 பேரும் இல்லையா? ஸ்கூலுக்கு விளையாடுறா? கேண்டீனுக்குள்ள அடி விழுற இல்லையா? அவங்களோட பேரை கூப்பிடுறதுக்கு உள்ளுக்கு போயிடுவீங்க. சட்டியை வச்சாச்சு தேங்காய் ஊற்ற பண்ணாங்க. ரைட், ஆயில் சட்டி ஹீட் ஆகிடும் நல்லா. தாளிக்க போகிறோம். என்னென்ன இருக்குது தாளிக்கிறதுக்கு காட்டுங்க பாப்போம். வெங்காயம் காட்டுங்க ஓண்டா அப்படியே இப்படி எடுத்து காட்டுங்க இப்போ. ஓகே, வெங்காயம், கருவேப்பிலையும் ரம்பையும், அப்புறம் சீதகம், பெருஞ்சீதகம் இப்படி தாளிச்சு, வெள்ளைப்பூடு, தக்காளி பழம் தாளிச்சு வெங்காயத்தை போடுவேன். ஹீட்டு காணாட்டி ஹீட்டை கூட்டுண்டா கூட்டுங்க. எந்த பக்கமா? நாயசம் மடை கூட்ட பக்கம் கூட்டுறது. கூட்டுறது. ஓகே, நம்ம பக்கம் குறைக்கிறது. மட்டன் கடைக்கு தான் தாளிக்க போகிறோமா முதல்? மட்டனுக்கு. ரைட், ஓகே. பொண்ணுறதுக்கு இப்படி வதங்கி வரணும் வெங்காயம். அந்த பிறகுதான் நம்ம கறிவேப்பிலையும் ரம்பையும் போடுவோம். காத்து சரியான காத்து விடுதில்லை. இந்த மழைக்கு வர எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுவோமோ? அல்ல, மேலே இருட்டி தான் கிடக்கு, அது கிடையாது சமைச்சிருவோம்னு நினைக்கிறேன். என்னவோ அது அவங்க சமைக்க போறாங்க போல இருக்காங்க. பாபா சமைக்கிறானே, நீங்க நிக்கல, நீங்க யாழ்ப்பாணம் போயிட்டியல். பாபா வடியால சின்ன சட்டி வச்சு பானையில வச்சு சமைச்சு சாப்பிட்டா. நான் வீடியோ அனுப்புனேன் உங்களுக்கு, நீங்க பார்க்கலாம். தக்காளி பழம் போடணுமா? ஆட்டரைக்கும் குளிர் தானே, தக்காளி பழம் போய் மெதுவாக தான் போடணும். மழையும் காலம் தானே. ஒரு ஹஸ்பண்ட் இன்னும் இவளுக்கு வீசிங் இருக்கு. ஓகே, அதான்
சாப்பிடலாம் சாப்பிடத்தான் மண் ம் கேட்கலாம். மனுஷனுக்கு இப்போது காலம் உயிரோட ஆயுள் நிறைய பேர் 26 வயசுக்குள்ள ஒன்று செத்து போயிட்டு எங்க பாம்புன்னு சொல்லி ஆஹா 26 வயசுக்குள்ளே தலையில் கட்டியான்னு சொல்லி டவுனுக்கு கொண்டு டவுனுக்கு குழம்புக்கு ஏற்றி மூளைக்காய்ச்சல் சொல்லி சொன்ன அந்த டெத் ஆகிட்டா ஒரு பிள்ளைக்கு. இப்போ நம்மகிட்ட சாப்பாட்டு தான் ராசி பிரச்சனை. அந்நேரத்துக்காராக பாருங்க இத்தனை 100 வயசுக்கு இருந்துக்காங்க, 101 வயசுக்கு இருந்துக்காங்க. இப்போ நம்மளதெல்லாம் அதில் அடுப்பு அவங்களோட சாப்பாடு அந்த சாப்பாடு களி கிண்டி சாப்பிடுவாங்க, சோழன் விட்டு அது இது சாப்பிடுவாங்க. அது நமக்கு நம்ம காலத்துல அதெல்லாம் தெரியாது. நம்ம எப்போதும் கேஸ் ஒன் பண்ணினா இதுல சமைச்சா நம்மட ஆயில் அதுலயே குறைஞ்சு எல்லாம் குறைஞ்சு போகும். அம்மா இருப்பாவும் அம்மா அந்த காலத்துல நிறைய சாப்பிடுவோம். அந்த கால சாப்பாடெல்லாம் நம்ம எல்லாம் சாப்பிடல. இப்ப சாப்பாடு நினைச்சு தண்ணி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம் நாங்கள். அம்மாவுக்கு வந்து அந்த அலர்ஜிக்கு இது வர்றதுக்கு காரணம் அவங்க நெருப்பு பக்கம் இருந்து சின்ன வயசுல இப்படி வெளியால இருக்கிறத பார்த்தா நம்மளுக்கு சின்ன குடியில் குடி இருந்தல இருக்கும் போது ஏன் விரிக்க நான் வெளியே வந்து சாப்பிடுறேன், எல்லாச்சோறு சாப்பிடுறேன், பாயை வச்சுட்டு சாப்பிடுறேன், உடச்சிட்டு சாப்பிடுக்குள்ள அம்மா எல்லாருக்கும் வச்சுப்பிட்டு போவாவும். நம்ம சொல்றோம் அங்க அக்கா அங்க இதை பாரு அக்கா ஜெய் தம்பி எதை பாடுறோம் 2 பண்ண அவனுக்கு இருக்கிறது சிக்கனும் மீனும் எடுத்து வந்து சோத்துக்குள்ள வச்சு சோறதுக்கு மேல வச்சு ஒளிச்சு வச்சிருவோம். அவன் தேடுவான் சாப்பாடை காணலையாண்டு. அண்ணன் இருந்த பாத்தீங்கன்னா சந்தோஷங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த குடில் வீடு இருக்கும் போது இடத்துல வெளியில நம்ம நிலாவுல வந்து கத்தரிக்காய் பொரிச்சு சுடுசோறு சமைச்சு சாப்பிட்டு ஞாபகம் இருக்கு. அப்ப இந்த மண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப இந்த கலர்ல இருக்கும், பொருத்து மண் அது வெள்ளை கலர்ல இருக்கும் பாக்குறதுக்கு. வெள்ளை கலர் வரைக்கும் பயிர் எது வச்சாலும் நல்லா தான் ஒவ்வொரு கிழங்கு மரவள்ளி கிழங்கு இப்பெல்லாம் போட்டா கூட மரவள்ளி கிழங்கு. எனக்கு அது ஞாபகம் இருக்கு தெரியுமா? அம்மா இடியப்பம் எல்லாம் வித்துட்டானே எல்லா சாமானும் வாங்கிட்டு வர அண்டைக்குரிய சமைக்கிற சாமான் எல்லாம் அரிசி எல்லாம் நான் என்ன சின்ன பிள்ளை தெரியாதானே. இப்ப நம்ம கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்பட்டு பிச்சைக்காரால் வந்தேன். அம்மா அரிசி வாங்கி வச்சுட்டு போனேன் சமைக்கிறதுக்கு. நான் பிச்சை கட்டு வர எனக்கு என்ன இருக்கு என்னோட காசு இல்லை தானே அம்மாட்டானே காசு எல்லாம் இருக்கும். அம்மா வந்தானே அம்மா கணக்கெல்லாம் பாக்குற இடியப்பம் வந்து நான் அவர் பிச்சைக்கார கேட்டு வர அரிசி கொட்டி கொடுத்துட்டு தெரியா எனக்கு. அம்மா வார நீங்களே ஸ்கூலுக்கு போயிட்டீங்க. அம்மா வார நேரம் அம்மா வந்து அரிசி கேட்ட அரிசி இல்லை. இப்போ என்னப்பா செய்கிறேன் எனக்கு என்னம்மா தெரியும் எனக்கு சின்ன தானே நான் கொடுத்துட்டாமாண்டு தம்பியாக ஸ்கூலுக்கு வந்துருவானே இல்லைப்பா நம்ம என்ன செய்யறது போட்டு வீட்டை மரவள்ளி தோட்டம் இருந்தேன் நிறைய மரவள்ளி அவிச்சி அம்மா இது மாங்காயெல்லாம் போட்டு கடைஞ்சி வச்சுதான் சாப்பாடு கொடுத்து. அப்புறம் நம்ம சின்னண்ணா கிடையாது அவன் கொஞ்சம் கடமான் சோறு சமைக்கிட்டே எனக்கு கிழங்கு வச்சு எனக்கு ரெண்டு அவன் கட்டும் குளப்படி அப்புறம் அடிக்கிற கூட நமக்கு எல்லாரும் அடி வாங்குறவர் கையால அவரை குளப்படி கொஞ்சம் சண்டைகளுக்கு பிறகு எல்லா அப்புறம் ஒவ்வொரு விடம் அவர் சின்ன ஹாஸ்டல்ல பெரியண்ணா வந்து அம்மா மக்கள்கிட்ட வீட்டுல நானும் தம்பி இருந்தா இங்க வீட்டுல. ஆனா தம்பியாவோட இருந்த வாழ்க்கை நல்ல சந்தோஷமான வாழ்க்கை. எனக்கு அக்கா தங்கச்சி யாருமே இல்லை. எனக்கு 3 தம்பியை விட்டா யாருமே இல்லை. அதெல்லாம் நான் அவனோட அடிச்சாலும் பாசமா இருக்கிறேன். அடிச்சாலும் அடியா உள்ள அடிய வேண்டி நானெல்லாம் அடிச்சிருக்கேன் தம்பியாக்களுக்கு. எனக்கோ அவங்க சொல்லாக்கலாம் ஒரு நான் அடுத்த வீட்டுக்கு சாப்பிட அனுப்ப மாட்டேன். என்ன எங்கட அப்பா விட்டு போன காலத்துல யாரும் வந்து சொல்லி காட்டக்கூடா. எங்கட அப்பா விட்டு போயிட்டாரு இந்த இடத்த கூட சாப்பிட்டு எங்கிட்ட சாப்பிட்டு தான் மழை யாரும் சொல்லி காட்டக்கூடா. அதில் நல்ல அடி வாங்கிருக்காங்க எல்லாரும் என் கையால செமைய அடி வாங்கிருக்காங்க சொல்லு கேட்கறார்கள். அப்படியே கஷ்டப்பட்டு வாழ்ந்து தரேன் வேண்டாம். எனக்கு இப்பயும் நாளைக்கு 2 தம்பிமார்களுக்கு அடிப்பேன். ஆனா யாருமே இந்த தம்பிமாருக்கு சொல்லக்கூடாது எந்த இடத்தை சாப்பிட்டு தான் வளர்ந்தவன் யாருமே காய்க்கக்கூடாது. அதில் எனக்கு தான் வளர்த்த நானும் அம்மா வளர்த்தனை மட்டும் தான் பேட்டிருக்கணும். சீதம் போடுறோமா இது சின்ன சீரகம் அடிச்சு வச்சிருக்கீங்க. பெரிய சீரகம் சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் இறக்க கிட்ட போடாம வாழிச்ச மாதிரிக்கும். வெள்ளைப்பூடு நிறைய பேரு எப்படி தெரியுமா தாளிக்கிறவங்க வெள்ளைப்பூட நேரத்துல போடுற நேரத்துல கூட என்ன தெரியுமா அந்த மனம் போயிடும். கடுகு மாத்தி 5-10 கிடைக்கும் கொஞ்சம் இதெல்லாம் பொண்ணுறதுக்கு வதங்கி வரதுல வெள்ளைப்பூடு போட்டு சாமி கொண்டா கறி மட்டும் டேஸ்டா இருக்கும் சுவையா இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியல. அது இப்ப வெள்ளைப்பூண்டு மட்டுமா இஞ்சி இல்லையா? இஞ்சி வந்து நம்ம ரிச்சு கடைக்கு நேரத்துல வச்சிட்டோம் இல்ல ஊண்டி அவத்தி அவர் அவிய வச்சா சரி. வேற சின்ன ஆள் இவருக்கு தெரிய விஷயம் எல்லாம். இவர் அண்டரை கூப்பிட்ட பக்கம் நானுமாரு அண்ணாண்டு போறா பின்னுக்கு
ஒரு தடவை இளநியாய போயிட்டாங்க எனக்கு தெரியாது. இளநியா அங்க கொக்குனாரி என்று சொல்லி அங்க விதிக்க ஒரு ஏரியாண்டு அங்க இளநியாய போயிட்டாங்க. அங்க இளநியா 5 பேர் மரத்துல இதுலயும் புடி வெட்டுட்டாங்க ஆக்கள். அதுல ஒரு ஆள் புடி வெட்டுட்டாரு, மற்ற நான் தப்பிட்டு ஓடி வந்துட்டாங்க. இவங்க ஓடி வந்துட்டாங்க. ஓடி என்னோட ஒரு ஆள் சொல்லிக்கு உங்களோட தம்பியாக இளநியாயி போனவங்க மாட்டுப்பட்டு திரிக்கானுங்க சொல்ல எனக்கு கடும் கோவம் மாதிரி வேணுமெண்டா நாங்கள் வீருக்குலாம் நீ வாங்கி கொடுத்து தானே இப்படி புடி வெட்டுறது என்ன தெரியணும் ஆக்கள் வரட்டும் என்று எதிர்பார்த்து பார்த்து இருந்தேன். சிரிச்சுட்டு ஆயிரம் அடிக்கிறதுக்கு நம்ம கோவம் இருந்தா ஆக்காக்கு விஷயம் தெரிஞ்சுட்டு நம்ம அங்கே பக்கம் ஓடுவோம். ஏன்னா இதெல்லாம் புள்ள பயல் என்ன ஓட்டம் காட்டுவாங்க சரியா நாக்கள் ஓட்டம் காட்டுவோம். அதுக்காக பயல் இப்போ பேசாம சிரிச்சுட்டு எங்கடா வாம்பி வைத்து வாரீங்கன்னு கேட்டேன். எனக்கு விஷயம் அறிஞ்சிருந்தானே இல்லக்கா நாங்க பார் விளையாட போனேன், இல்லாட்டி கட்டைப்பந்து விளையாட போனேன். அவங்க சொல்றாங்க கட்டைப்பந்து விளையாட போனேன். சரி வரட்டும், சரி என் கையை ஜாமம் கழிட்டு வாங்க உள்ளே 2 பேர் அடி கூட்டி வச்சு கதை பண்ணி அடி அம்மூனி இருக்கும். ஏன்னா அக்கா வளர்த்த வளர்ப்பு கூடாம போகணும்னு சொல்லக்கூடாது, நல்ல வளர்ப்புன்னா சொல்லணும் மாட்டேது. அடி அடிச்ச வரை 3 பேரையும் கூட்டிட்டு போய் எங்கள்கிட்ட கிணறு இல்லை அப்ப தள்ளி தாங்கட மாமாட்ட விட்ட தான் தண்ணியில குளிக்கிறோம். 3 பேரையும் கூட்டிட்டு போவோம் குளிக்க ஆகல குளிக்க வந்துட்டு உடுப்பெல்லாம் கழித்து ஆகலை கொண்டு வந்து சேர்ப்பேன். சொல்லக்குள்ள அடிச்சு போட்டு கவலைப்படுவேன். தம்பி அவங்களுக்கு அடிச்சு போட்டேன்ப்பா அடிச்சு போட்டு குளிப்பாத்துட்டு அடிச்ச இடம் தடிச்சிருக்கும், தடிச்ச இடத்துக்கு சிக்கால இல்லைன்னா மூவ் ஏதாச்சும் போட்டு சாப்பாடெல்லாம் ஆகுது தீத்து விடுறது சாப்பாடு. பிறகுதான் யோசிப்பேன் ஏன் அடிச்சு போட்டேன்ப்பா தம்பி ஆக்களுக்கு வந்து. எனக்கெல்லாம் ஒரு நாள் அடிச்சு பெரிய போடலாம் பெரிய கட்டியா ஆளாவே இருந்துருக்கு. சேமா அடி வாங்கிறியாங்க. சிக்கன் இந்த மட்டன் கறியை தூக்கி வைப்போமா அது என்ன தானே. ஓகே இது இப்போ அவிக்கி முதல்ல அமர்த்தி வச்சிருந்தா இப்போ அவிக்கி விடப்போம். ரைட் அவி விடப்போம். ஓகே சத்தம் கேட்க தொடங்கிட்டேனே. சத்தம் கேட்குதா? ரைட் ஆடு வேகுது. வேகுது. இப்போ என்னென்ன போட வேண்டியிருக்கு? நம்ம என்ன போடுறோம்னு சொன்னா பால் விடல் தானே. தண்ணி இடிக்கு கொஞ்சம் கொஞ்சமா தலைப்பால் அது தலைப்பால் கொஞ்சமா ஓகே. இனி மிச்சம் இருக்கிற வேலை தக்காளியும் போட்டு பிரட்டிட்டு கொஞ்சம் இறக்கட்டா சீதவும் பெருஞ்சீதவும் கொஞ்சம் போட்டு பிடிச்ச ஏலக்காய் கருவாவை தூவி இறக்கிட்டா சரி. புளி எல்லாம் வரும் இல்லையா? புளி இல்லை ஆட்டுச்சக்கரி புளி கூட தேவை. தக்காளி பழம் தாளிச்சிக்கன் தானே இந்த புளி இல்லாட்டி அதை திருப்பி இந்த கம்பாக்கி போட்டோம் தாளிச்சு தாளிச்சதை போட போறோம்னா. ஓகே தாளிச்சு வச்சது என்ன கேட்ட நீங்க புளி போடுறோம் இல்லையா? நம்ம தக்காளி பழம் போடுறோம் தானே. தக்காளி பழம் புளி அதெல்லாம் போட தேவை நம்ம புளி. அம்மா அந்த பக்கம் என்ன செய்யறாங்கடா ஏலம் கருவா என்ன இடிக்கிறாங்க. இப்போ தலைப்பால் விட்டதுக்கு பிறகு கலர் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு ஆனா காரம் இருக்கு. காரம் கத்து வாய் கிடந்து பிறகு காரம் போதாட்டியும் பிறகு மிளகு தூளாச்சி போட்டு விடலாம். அதுக்காக பால் கொஞ்சம் விட்டேன். நீங்க குடிச்சு பாக்கீங்களா? உப்பு என்ன போதா? போதுமா எல்லாம் நல்லா இருக்கலாம். சரி இனி இறக்கி வச்சு ஏலக்காய் போடுறது இதில் மட்டும்தான் கொஞ்சம் பத்திங்கன்னா சரி. எண்ணெய் 2 வரும் பாத்தீங்களா? ஓகே கடைசியா ஏலக்காய் கருவேப்பிலை முடிச்சது தூவி விடுவோம். இன்னும் பாலிச மாதிரி. ஓகே ஃபினிஷ் முடிஞ்சுது. ஸோ இதோட வந்து மட்டன் கறி சரி. ஸோ அதிகமாக சமைக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி ரெசிபிகளை வந்து சேர்த்து நாங்கள் வந்து ஓரளவுக்கு தான் வந்து வீட்டில் தானே 5 பேராக்கள் சாப்பிட்றதுக்கு வந்து ஏற்ற மாதிரி இதை சமைக்கிறோம். ஸோ உங்களோட வீட்டில் வந்து நீங்கள் பிரம்மாண்டமாக பெருசாக பண்ணி சொன்னால் இதுக்கூடிய அந்த ரெசிபியெல்லாம் அதிகமாக கூட்டி வச்சு பண்ணிங்கன்னு சொன்னால் ஓகேவா இருக்கும். ரைட் இப்போ ஹாட்டுக்கறி முடிஞ்சுது அண்ட் பிரியாணியோட பேலன்ஸ் இருக்குது. என்ன கஜ்ஜி போடுறது சிக்கன் வந்து பொரிச்சு எடுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஓகே ஓகே ஓகே
அடுத்து சிக்கன் பொரிப்பட போகுது. அதாவது நாங்கள் சிக்கனை சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, மட்டன் சாப்பிடாத ஆக்கள் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து சிக்கன். அதனால் ஒரு வீட்லேயே 2 கறி. ஹஸ்பண்ட் பிள்ளைகளும் சாப்பிட்றது ஒரு ஆள் மவி சாப்பிடுவோம். மவி பீஃப்னாலும் சரி மட்டன்னாலும் சரி அவர் எல்லாத்துக்கும் எல்லாம் அடிதான். இது நேரத்தில் அவிச்சு வச்சாச்சேண்ணே. சிக்கனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் உள்ளே இருக்கிற கேஸில் வந்து பொறிக்க எடுத்துட்டாங்க, சாரி அவிச்சு எடுத்துட்டாங்க. இப்போ இதில் வந்து பொறிக்கிறாங்க. கல்லூரிக்கான முடிச்சு பழக்கம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கஜு அண்ட் அதே மாதிரி பிரியாணி ஜெலி அண்ட் அதே மாதிரி ப்ளம்ஸ், அதாவது கொடிமுந்திரிகை. என்னடா இது எல்லாத்துக்குள்ளேயுமே வந்து கஜு வந்து குறைய இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கஜோட விலை அப்படி என்ன அது ஒரு பக்கெட்டு, அந்த ஒரு பக்கெட்டுக்குள்ளே இந்த பக்கெட் தான் அந்த பக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடியது தான் அது, அவ்வளோதான் இருக்கும். கஜு கடும்பில் இங்கே அது எப்படி எவ்வளோ சோறு தனித்தனியாக இருக்குன்னு ஒரு ரைட். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து அதுக்குள்ளே அட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் சோறு உடைச்சி எடுக்கணும் முதல்ல. கீழே போய் சேரும் வரைக்கும் நல்லா பிரட்டி விடணும். சில பேர் ரொம்ப எல்லாம் போட்டு பிரியாணி செய்யலாம். அது மனம் இப்போ யாரு போடுறா? இப்போ இப்போ இருக்கு போட்டு சமைக்கலாம். தாளிச்சது நம்ம முதலேக்கு நீ திவானுவாங்க நம்ம சாப்பிட்டதுல போட்ட நம்ம அந்த இதில் போட்டது. ரைட், ஓகே. இப்போ இது தக்காளியும் வெங்காய சம்பல். ரைட். அது என்னென்ன ஆட் பண்ணிருக்கு? வெங்காயம், தக்காளி பழம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், கொஞ்சம் பால் ஊட்டிக்கு லைட்டாக பால் விட்டுருக்கு. பால் ஊட்டிக்கு கடைசியாக தேசிப்புளி எங்களோட தம்பிக்கு பிடிச்சது. தக்காளி சம்பளை பிடிக்கும் தான் அவனுக்கு. இது டேஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறேன். ஓகே, நான் அப்படி பார்த்து விடுவேன். தக்காளி விடு, அந்த புளியும் விடு. அப்போ இதுக்கு அல்சர் வராது. ஒரு நாளுக்கு டெய்லி அப்படி சாப்பிடுவோம். அப்போ நான் ஒரு நாளைக்கு தூள் போட்டு தானே சமைச்சிருக்கிறேன். நாங்கள் டெய்லி சாப்பிட்ற கடையிலாம் தூள் அப்படி தான் இருக்கு. இது சாப்பிட்டா அல்சர் வராதான் அவருக்கு. உரைப்பு போட்டால் தானே அல்சர் வருமா? பிரியாணிக்கு வெங்காயம் பொரிச்சு சம்பல் போடுவாங்கல்ல, அதே மாதிரி எப்படி செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதே மாதிரி ரைத்தா செய்வாங்க, தயிர் போடுவாங்க. நம்மட மவின சப்பா தயிர் சாப்பிடுறது சின்ன. நானும் சாப்பிடல தானே, ரைத்தா சாப்பிடுவேன். நீ சாப்பிடுவா? அது பன்னீர் கறி ரைத்தா அதெல்லாம் சாப்பிடுவேன். பட் வந்து தனியா தயிர் எல்லாம் பிளேட்ல கூட பண்ணக்கூடாது நம்மளுக்கு. இது முடிச்சா சிக்கன் கறியை சமைச்சா சோழி முடிஞ்சு சகானில் படைச்சி சாப்பிட வேண்டியதுதான். டைம் போயிட்டுது நல்லா. நம்ம சாப்பிட்றோம். தம்பியாக 2 பேரும் இல்லைடா பாவம். என்ன தம்பியாக 2 பேரும் இல்லை. என்ன சரிடாப்பா, எல்லா பொண்ணுகளும் நானும் இன்னும் எத்தனை வருஷம் திரிப்பேன்? இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு நானும் இன்னும் 4 வருஷம் திரிப்பேன். அப்படி இல்லை, வந்து போறது தானே. அப்படித்தான் இல்லாத பாசத்தை காட்டி வளர்த்தானே ஒவ்வொரு பக்கம் ஓடித்தானே நிற்பேன். இப்ப நீ மட்டும் தெரிவிக்கிற தன்னம்பிக்கையில இருக்கவே நீ போனாண்ட நிலைமை. பொண்ணை கூட்டி கொண்டு வீட்டோட வைப்போம் 4 வருஷத்துக்கு பிறகு. எல்லாரும் அனாதை ஆகி போட்டு போறானு என்ன செய்வோம்? எந்த விதியை கொஞ்சம் பார்க்க எனக்கு சிரிப்பா இருக்கு. பிள்ளைகள் வளர்ந்துருங்கள் தானே. சிரிக்கிற அழுகுறேன்னு தெரியும் இருக்கு உங்களுக்கு. மாமா மாமியா இருக்கேன், நான் ஆட்டியடா போவேன்.
எனக்கு மாமன் மாமி அத்தானுக்கு அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல சரியா எனக்கும் அக்காவோட தங்கச்சி விட நான் போறதுக்கு 3 தம்பியை விட்டா எனக்கு சொந்த வந்தவ யாரும் இல்ல அம்மாவையும் விட்டா நீ என்னடா அப்ப நான் கல்யாணம் கட்டுறதுல பிள்ளையில வளர்ந்து வந்துருங்க ஆனா நான் மேசரி அம்மா மறக்க மாட்டேன் மேசரி அம்மா யாரு தெரியுமா கொங்கோ நம்மட இளவரசி மகாராணி நல்ல அட்வைஸ் பண்ணுவாவா நல்ல அம்மா அம்மைய அவ மறக்க கூடாது இதுக்கு நல்லா நிறைய எவ்வளவு கவலையா இருந்தாலும் வந்து மகள் அதெல்லாம் யோசிக்க கூடாமா இந்த இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்லை சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா சாப்பிடணும் ஹாப்பியா இருக்கணும் அதான் மகேஸ்வரி அப்பா சொல்றது அடிக்கடிதான் சொல்லுவா நிறைய அட்வைஸ் சொல்லுவா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ அவங்க ஒரு அம்மா தான் எனக்கு என்ன செய்வோம் மனுஷனா பிறந்தா இன்பம் துன்பம் எல்லாம் இருக்குந்தான் பணம் இருக்கிறவன் நிம்மதி இல்லாம இருப்பான் சரியா நமக்கு சந்தோஷம் இருக்கு பணம் இல்லாட்டியும் நமக்கு சந்தோஷம் இருக்கு மனுஷனை நம்மள மதிக்கான் தேடி வரான் பணம் இருக்கிறவன் பணத்தை வச்சு திரிக்கான் ஆனா அவனுக்கு நிம்மதியும் இல்லை சந்தோஷமும் இல்லை தூக்கமும் இல்லை நீ டேஸ்ட் பண்ணி பாரு ஓகே அப்பா என்ன போதும் உப்பெல்லாம் போதுமா உப்பெல்லாம் போதுமா எல்லாம் போதும் எல்லாம் சரி ஓகே அவ்வளவு சம்பளம் எனக்கு மட்டும் வச்சு சாப்பிடாது ஓகே நீ சிக்கன் குழம்பையும் வச்சு முடிச்சுட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணும் ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க சாப்பிடுங்க முதல்ல நீங்க வாங்களே நான் சாப்பிட்றேன் நீங்க சாப்பிடுங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் நீ நான் உனக்கு தீதி போறேன் நீ பாரு எப்படி இருக்கேன் எல்லாம் வச்சு ஓகே கம்பியா 2 ரூபாய் நீ சேர்த்து சாப்பிடு ஓ எப்படி இருக்கி செம்ம டேஸ்ட் அப்ப என்ன வளையல் வாங்கி போடுவியா அது எப்படி ஐஸை பார்த்தீங்களா செஞ்சதுக்கு வந்து வளையல் வாங்கி போடுறான் ஸோ எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிடுறோம் நானும் களத்தில் இறங்க போகிறேன் அதிகமாக வீடியோ காட்டினா பின்விளைவுகள் அதிகம் வரும் ஸோ அதனால் சாப்பிட்டு முடிக்க போகிறோம் சரி சாப்பிடுவோம் ஸோ நாங்கள் கண்டினியூ வந்து சாப்பிட போகிறோம் லாஸ்ட்டாக வந்து எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் புத்தாண்டு வருடத்துக்கு இன்னும் 14 நாட்கள் இருக்குது ஸோ அதுக்கு வந்து ஸ்பெஷலாக எதுவும் பண்ணுவோம் அதுக்கிடையில் ஏதாச்சும் பண்ண முடிஞ்சாலும் பண்ணுவோம் அண்ட் இந்த ஒரு வீடியோ எப்படி இருக்குது அப்படி சொல்லி வீடியோக்குள்ளே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் எல்லாரும் சேர்த்து பாய் சொல்லுங்கள் ஓகே பாய்